பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு 10 நாட்களுக்குள்ள தமிழகத்தில் இன்னொரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருப்பது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுது. மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியை சேர்ந்த பாலசுப்ரமணியன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியில் வடக்கு தொகுதி துணை செயலாளராக இருக்கார். அவர் அதிகாலையில் நடைபயிற்சி போகிறது வழக்கம். மதுரை சொக்கிக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய வலவாய் சாலையில் தான் அவர் தினமும் நடைபயிற்சி போயிட்டு இருக்காரு. இந்த நிலையில் இன்னைக்கு அதிகாலையில் வழக்கம் போல அவர் நடைபயிற்சி போயிட்டு இருக்கும்போது அடையாளம் தெரியாத 4 பேர் கொண்ட கும்பல் அவரை அங்கே ஒரு மிகப்பெரிய படுகொலை செஞ்சுருக்காங்க. அங்கேருந்து அவர் தப்பிச்சு ஓடவும் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அவரை விரட்டி அங்கே அவரை படுகொலை செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் மதுரையில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்த சம்பவம் நடந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே தான். பொதுவாக அமைச்சர் அவர்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தில் எப்போவுமே மிகப்பெரிய போலீஸ் பாதுகாப்பு எப்போவுமே இருக்கும். அந்த பகுதியில் போலீஸ் எப்போவுமே ரோந்தில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு அதிகாலையில் அமைச்சர் வீட்டுக்கு பக்கத்திலேயே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருப்பது பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக உயிரிழந்த பாலசுப்ரமணியன் அவர்கள் மேலேயும் 3 கொலை வழக்குகள் இருக்குது. ஸோ சம்பவத்தை கேள்விப்பட்ட தல்லாகுளம் காவல்துறையினர் நேரடியாக சம்பவ இடத்துக்கு போய் இந்த விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவர் மீது ஏற்கனவே 3 கொலை வழக்குகள் இருக்கிறதுனால முன்விரோதம் காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாமா அல்லது வேற ஏதும் அரசியல் காரணங்கள் இருக்குமா அப்படின்னு தீவிர விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவருடைய உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு படுகொலை சம்பவத்தை கேள்விப்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கண்டனமே தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீர்குலைஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு காட்டமான அறிக்கையை அவர் சொல்லியிருக்காரு. படுகொலை செய்யப்பட்ட பாலசுப்ரமணியனுடைய குடும்பத்துக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்லுவேன்? இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா? தொடர்ந்து இவ்வளவு வன்முறைகள் கொலைகள் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக கலாச்சாரத்தில் ஆரம்பித்து போதைப் பொருள் பழக்கம், கூலிப்படை, ரவுடிகளுடைய அட்டூழியம் அப்படின்ட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா? ஒரு அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சாமானிய மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும்? தமிழ்நாட்டில் ரொம்பவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்பவும் காட்டமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படுகொலைக்கு காரணமானவங்களை கைது செய்யாட்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டமே வெடிக்கும் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கண்டனமே தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை தொடர்ந்து நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து என்கவுண்டரும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி கொலை செய்யப்பட்டிருப்பது பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. குறிப்பாக மதுரையில் இது இப்போ ரீசெண்டாக நம்ம கவுண்ட் எடுத்தோம் அப்படின்னா இது 5வது கொலை. இதுக்கு முன்னாடி மதுரையில் மூதாட்டிகளை குறி வச்சு கொலை பண்ணுற ஒரு கும்பலும் இறங்கியிருக்காங்க. தொடர்ந்து ஒரு 4 மூதாட்டிகள் மதுரையில் இப்போ ரீசெண்ட் டேஸில் இறந்துருக்காங்க. அதுவும் அவங்கள நகைகளுக்காக கொலை பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கோணத்திலையும் போலீஸார் அந்த ஒரு பகுதியில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ பாலசுப்ரமணியனுடைய மறைவு மதுரையில் 5வது கொலையாக பார்க்கப்படுது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருக்கு. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசு தமிழ்நாட்டில் இப்படி ரவுடிகளை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் உட்பட பல கட்சிகளும் திமுக அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டனங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள் இந்த ஒரு போக்கு போயிட்டே இருக்கு. இப்போ படுகொலை செய்யப்பட்டிருக்க பாலசுப்ரமணியன் அவர்களுடைய மறைவும் இது முன்விரோதமாக இருக்குமா அல்லது அரசியல் நோக்கமாக இருக்கும் அப்படின்ட்டு காவல்துறையினர் விசாரிச்சுட்டு இருக்காங்க.